ஹாய் பசங்களா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது எப்போ சார் நம்ம தமிழ்நாடுல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாடுல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும்னா நல்லா பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்எம்சி ஒரு சர்க்குலர் மாதிரி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எம்சிசி தான் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சார் நான் ஸ்டேட்ல தானே சார் பார்ட்டிசிபேட் பண்றேன், எனக்கு ஏன் சார் எம்சிசில தேவை அப்படின்னா, எப்பயுமே ப்ரொசீஜர் என்னன்னா எம்சிசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் எல்லா ஸ்டேட்டும் அவங்களோட கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி கண்டக்ட் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 15% சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீட்ல நம்ம பசங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஏன்னா பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்கோட சீட்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ அது வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான். அதனால எப்பயுமே என்ன நடக்கும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டேட், செகண்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட், தேர்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா, தேர்ட் ரவுண்ட் ஸ்டேட், இப்படி தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரிங்க சார், அப்போ ஸ்டேட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னா, இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 24ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்மி பர்சன் இருக்கீங்க, ஆல் இண்டியா கோட்டால ஆர்மி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க, சரியா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே காலேஜ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி அவங்களுக்காக ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குற ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்காக. மற்றபடி கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு வந்து வில் அப்டேட் சூன், இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் நம்மளுக்காக வந்திருக்குது. ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப ஒரு சில புதுசான விஷயங்கள், இது எந்த அளவுக்கு அபிஷியலுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அபிஷியலா இந்த மாதிரி சரியா இந்தியாவோட எம்பலம் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் செக்ரட்டரியோட நோட் பேட்ல தான் இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அடிஷனல் செக்ரட்டரியோட கையெழுத்து முதற்கொண்டு இருக்கு. இது வந்து நான் மார்னிங்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய சேனல்ஸ்ல. அப்போ ஏன் சார் நீங்க மார்னிங்கே வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அஃபிஷியல். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அஃபிஷியலா இருக்குன்னா அது அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கணும். நான் எம்சிசி வெப்சைட்ல பார்த்துட்டேன், என்எம்சி வெப்சைட்ல பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெப்சைட்ல போய் பார்த்துட்டேன். எந்த வெப்சைட்ல போனாலும் இது இல்லை. இவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த சர்க்குலர் இப்போதைக்கு தெரிய மாட்டேங்குது. மேபி அவங்க இந்த சர்க்குலர் இந்த வித் ரிகார்ட்ஸ் அப்படிங்கறத போட்டுட்டு இந்த சர்க்குலரை ரீசர்க்குலேட் பண்ண போறாங்களா, இல்ல அப்படின்னா இந்த சர்க்குலர்ல இருக்க ஏதாச்சும் ஒன்று விஷயத்த மாத்த போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அபிஷியலா இந்த சர்க்குலர் அவங்க வெப்சைட்ல இல்ல, எந்த வெப்சைட்ல இல்ல. ஆனா இந்த சர்க்குலர்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க, ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க சொன்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ நம்மளோட அடிஷனல் செக்ரட்டரியான வினோத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ விஷ் டு ட்ரா த அட்டென்ஷன் ஃபார் த ஃபேக்ட் தட் நீட் கவுன்சிலிங் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, வில் ஷார்ட்லி கமெண்ட்ஸ். ஓகே, இன் திஸ் கான்டெக்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. எவ்வளோ வருஷங்களா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க, இப்போதான் உங்களுக்கு இதெல்லாம் தோணுது. பட் எஸ், அட்லீஸ்ட் இப்பயாவது தோணி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? ஸோ எம்சிசி வந்து எல்லாருக்குமே என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் இதே தான் சொல்றாங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருக்கவங்க யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து இதில் சொல்லியிருக்க இம்ப்ளிமெண்டேஷன்ல தமிழ்நாடு பசங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு பசங்க இந்த அப்கிரேடேஷன் ஆகட்டும், சீட் ரெசிக்னேஷன் ஆகட்டும், இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஸோ என்ன மேஜர் சேஞ்ச்? நோ பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் அப்கிரேடேஷன். சார் கேண்டிடேட் போகவே வேண்டாமான்னா, கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஒரு ஸ்டான்லி காலேஜ் கிடைக்குது. அப்ப ஸ்டான்லி காலேஜ்க்கு நீங்க கண்டிப்பா உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அப்பதான் உன்னை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டான்லில இருந்து நீ அப்கிரேட் ஆயிட்டு எம்சிசிக்கு போற, எம்எம்சிக்கு போறன்னு வச்சுக்கோயேன். ஸ்டான்லில இருந்து உனக்கு அப்கிரேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஸ்டான்லில போய் எல்லா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு எம்சிசிக்கு போகணும். இப்போ பசங்களுக்கு அலைச்சல். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, என்கிட்ட இதெல்லாம் நான் வந்து வருஷம் வருஷம் என்கவுண்டர் பண்ணுவேன். ஒரு பேரண்ட் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா, பேரண்ட் வந்து சென்னையில் இருப்பாங்க. அவங்களோட குழந்தைக்கு எங்கே வந்து சீட்டு கிடைச்சிருக்கும்னா கன்னியாகுமரியில் சீட்டு கிடைச்சிருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள், ஓகே, ஒரு நாள் வந்து அவங்க சென்னையிலேருந்து கிளம்பி வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் கன்னியாகுமரி கிடைச்சிருக்கும், செகண்ட் ரவுண்டில் கோயம்புத்தூர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ சென்னையிலேருந்து கிளம்பி வந்து கன்னியாகுமரியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி திரும்பி சென்னைக்கு போவாங்க. ஒன் டே ஃபுல்லாக வேஸ்ட். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு கோயம்புத்தூரில் கொண்டு போய் கொடுத்து திரும்பி வெரிஃபிகேஷன். ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு வெரிஃபிகேஷன் நடந்துருச்சுன்னா திரும்பி வெரிஃபிகேஷன் தேவையில்லை.
அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே போய் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்கிரேட் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணாலே தானாக நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்துருவீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக போய் ரிப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா திரும்பி அப்கிரேட் பண்ணுறப்ப தேவையில்லை. ரெண்டாவது என்ன சார், ரெசிக்னேஷன். நீங்கள் அந்த சீட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு அப்கிரேட் ஆகுதுன்னா நான் ஆப்வியஸ்லி இந்த சீட்டை ரிசைன் பண்ணுவேன். அப்போ தான் இன்னொரு இடத்துல வந்து அப்கிரேட் ஆகும். கரெக்டாக இல்லையா? எனக்கு கன்னியாகுமரியில் சீட் இருக்குது, நான் எங்கே போக ஆசைப்படுறேன்? கோயம்புத்தூருக்கு போக ஆசைப்படுறேன். அப்போ அங்கே போய் நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த சீட் எடுக்கிறது அலைச்சல் தானே. ஏன்னா நம்மளுக்காவது பரவாயில்ல. நீ யோசிச்சு பாரு, தமிழ்நாடுலேயே இதுவே ஒரு நாள் அலைச்சல்னு வச்சுக்கோ. யோசிச்சு பாரு, ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஸ்டான்லி எடுத்துடுறான். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு காலேஜ் கிடைக்குது. அப்போ அவன் கிளம்பி வந்து ஸ்டான்லியில் டாக்குமெண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போய் கொடுக்கணும். எவ்வளோ அலைச்சல். ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் அப்கிரேட் ஆயிரும். ஸோ இது நல்லது, வரவேற்கணும். ஓகே, ஸோ ரெசிக்னேஷனும் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் வாண்டிங் டு அவைல் NIRE ரிசர்வேஷன் இன் டீம்ட் யூனிவர்சிட்டி வில் பி ஏபிள் டு அப்லோட் தேர் டாக்குமெண்ட் ஆன்லைன் ஆன் த கவுன்சிலிங் போர்ட்டல். ஸோ கேண்டிடேட்க்கு NRI ரிசர்வேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஏன்னா NRIன்னு ஒரு சில பசங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. அப்போ அப்லோட் பண்ணுறப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல விஷயம். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இன் ஆர்டர் டு என்ஷூர் ஸ்மூத் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் சேஞ்சஸ், MCC இஸ் ஆர்கனைசிங் அண்ட் ஓரியன்டிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் ஃபார் ஆல் த கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டர். இது உனக்கு இல்லை, சரியா? இது யாருக்குன்னா ஸ்டேக் ஹோல்டர், அதாவது இந்த காலேஜஸ்ல இருக்கிறவங்களுக்காக. சரிங்களா? ஏன்னா அவங்க தானே இது எல்லாமே நடத்த போறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இப்போ அகைன் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பையன் வந்து கன்னியாகுமரி போய் அவன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வந்து அந்த பையனுக்கு கோயம்புத்தூர் கிடைக்குதுன்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவன் திரும்பி அங்கே போய் தானே வாங்கணும், இல்லை இவங்களே வந்து அங்கேருந்து டைரெக்டாக இங்கே அனுப்பிடுவாங்களா? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அது வந்து இவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த பையன் வந்து இங்கே கிடைக்குதுன்னா அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், ஒன்று இந்த காலேஜ் இருக்கும்ல, அந்த காலேஜ் பேரில் ஒரு DD கொடுத்துட்டு எனக்கு அதை கொரியர் அனுப்பி விட்ருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? நினைச்சா ஜிபே கூட பண்ணலாம். பட் இது கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஸோ ஜிபேலாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து DD அனுப்புங்க அப்படின்னா கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற காலேஜ் பக்கத்தில் இருக்க பேங்க்ல போயிட்டு DD அனுப்பணும்னு வச்சுக்கோ. இவங்களாம் நம்மளுக்கு அந்த நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொரியர் பண்ணிட்டாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து எனக்கு அங்கேயே கொரியர் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் பெட்டர் தான். சரிங்களா? ஸோ ஸ்டேட் DMEs ஓகேவா? ஸோ மே மந்த் வேர் கண்டக்டட். ஸோ ஆல்ரெடி நடத்திட்டாங்க அப்படின்றாங்க. சரியா? ஸோ மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இந்த ட்ரைனிங் நடந்திருக்கு மே அண்ட் ஜூனில். ட்ரைனிங் செஷன் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷன் 27/7. ஸோ 27 ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். அதில் நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாடுல இந்த ரூல்ஸை தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். பசங்க வந்து ரொம்ப அலையிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து வேலையை விட்டுட்டு பசங்க கூட இந்த காலேஜ் அங்கேருந்து அந்த காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட், நோ பிசிக்கல் ரிப்போர்ட்டிங். ஸோ இது வந்து நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் 2வது பேஜ்ல வந்து தான் ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி எல்லாருக்குமே இதே சர்க்குலர் கொடுத்தாச்சு. ஆனால் என்னன்னா இப்போ இந்த சர்க்குலர் அவைலபிளாக இல்லை. ஸோ மேபி இதில் ஏதாச்சும் 1-2 பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆல் இண்டியா கவுன்சிலிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருமே நல்ல மார்க் வாங்குற எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆல் இண்டியா கோட்டால OC கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கும். therefore important the information on number of seats. Okay, so number of seats எவ்வளோ, ஃபீஸ் சார்ஜ் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா are readily available to candidate for making their informed choice. The information may be widely disseminated for the benefit of the candidate. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகே, கவுன்சிலிங் அப்போ புதுசாக சர்க்குலர் கொடுக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இப்பயே போட்டு வைங்க. ஈவன் நம்ம தமிழ்நாடோட இது நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க ப்ராஸ்பெக்டஸ். அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து அப்கிரேடேஷன் கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா சீட்ஸ் வந்து வேரி ஆயிருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாச்சும் அப்கிரேடேஷன் போட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இது கொடுத்துருக்காங்க. சரியா? இது டெஃபினெட்லி ஐ வெல்கம் ஆல் ஆஃப் திஸ். சரியா? அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சர்க்குலர். பட் இந்த சர்க்குலர் வந்து உண்மையிலே எப்போ சர்க்குலர் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லை. ஸோ அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பாருங்க, எப்படி அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கிறத நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஈவன் நீங்கள் தமிழ்நாடுல ஒரு சீட்டு வேணும்னாலும் ஆல் இண்டியா கோட்டாலே அப்ளை பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டாலே நீங்கள் தமிழ்நாடுல எங்கேயாச்சும் சீட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.